வெயிலையும் இவங்களோட வேலை அளப்பரியது. இவங்களுக்கு ஒரு சல்யூட். தமிழகத்துல நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர்ற வெயிலோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க வழிவகைகளை கண்டறியும் பொதுமக்கள் மத்தியில அந்த வெயில் கொடுமையெல்லாம் பொருட்படுத்தாம கடமை தவறாம டியூட்டிய பாக்குற போக்குவரத்து காவலர்கள் பத்தின ஒரு குறிப்பத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வெயில் தொடங்குறது முன்னாடியே தமிழகத்துல கடந்த ஒரு மாசமாவே ஒரு சில மாவட்டங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெயில் நம்மள வாட்டி வதக்குது. மேலும் அடுத்த சில நாட்களுக்கு வெயிலோட தாக்கம் தமிழகத்துல 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமா இருக்கும் சொல்லப்படுற நிலையில திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கு நம்ம வானிலை ஆய்வு மையம். தகிக்கிற வெயில் கொடுமையிலும் மக்களோட பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். அவங்க சரியான முறையில விதிமுறைகளை பின்பற்றி சாலைகள்ல எந்த விபத்து ஏற்படாம இருக்க கடமை தவறாம வேலை செஞ்சுட்டு வர்றாங்க நம்ம போக்குவரத்து காவலர்கள். மழை, வெயில், புயல் அப்படி எதையும் பொருட்படுத்தாம சாலையில நின்னு போக்குவரத்தை சரி செய்யறது அவங்களோட முக்கிய கடமையா இருக்கு. வெயில்ல இருந்து தப்பிக்க போக்குவரத்து காவலர்கள் ஃபுல் ட்ரெஸ் போட்டு மறைச்சிருந்தாலும், தலையில காகித கூழால் செய்யப்பட்ட தொப்பி போட்டிருந்தாலும் 8 மணி நேரம், ஏன் அதுக்கும் மேலேயும் டைம் பார்க்காம சாலையில நின்னு போக்குவரத்தை சரி செய்யறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவங்களுக்கு மன உளைச்சல் தான் ஏற்படும். இதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க பாக்குற வேலைக்கு ஒரு சல்யூட் தான் தரணும். இப்படி சாலையில வெயில்ல நிக்கிறதுனால தங்களுக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்படுறதா சொல்றாங்க போக்குவரத்து காவலர்கள். இதுல பெண் போக்குவரத்து காவலர்களை சொல்லவே வேணாம். வெயில்னாலும் சரி, மழைனாலும் சரி, பெண் காவலர்களுக்கு சற்று சிரமம் தான் சொல்லப்படுது. அதனால அவங்களுக்கு மட்டும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுக்கப்படுறதா சொல்றாங்க போக்குவரத்து காவல் அதிகாரிகள். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க காகித கூழால் செய்யப்பட்ட தொப்பி, நீர்மோர் ஆகியவை வழங்கப்பட்டு வருவதாகவும், அவங்களோட செலவுல கைகள் முழுவதும் மறைக்கக்கூடிய காட்டன் துணிகளை பயன்படுத்தி சாலைகளை பணியாற்றி வருவதாகவும் சொல்லப்படுது. சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் சீர் செய்து வர வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னும், அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு சில இடங்கள்ல 40 நொடிகள் அல்லது 30 நொடிகள் சிக்னலில் வாகன ஓட்டிகள் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாகவும் பெண் போக்குவரத்து காவலர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா வெகு நேரம் நிக்க வைப்பதா பொதுமக்கள் தங்கள் மீது கடும் கோபம் அடைவதாகவும், போக்குவரத்து விதிமீறல்களிலும் மக்கள் ஈடுபடுவதாகவும் போக்குவரத்து காவலர்கள் நொந்து தான் போனாங்க. போக்குவரத்து காவலர்கள் வெயிலில் இருந்து தப்பிக்க மோர், தொப்பி உள்ளிட்டவற்றை வழங்கினாலும் வெயிலோட தாக்கத்திலிருந்து அவங்களால தப்பிக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மையா இருக்கு.